காட்டு மிராண்டிகளின் ஈட்டிகளுக்கு தப்புவித்த கிறிஸ்தவ பாடல். E.P. ஸ்காட் என்னும் கிறிஸ்தவ மிஷனரி நற்செய்தி பணியாளர் இந்தியாவின் ஒரு தெருவில் மிகவும் வேறுபட்ட தோற்றத்திலும் உடையிலும் காணப்பட்ட ஒரு மனிதனை கண்டார். அவனை பற்றி விசாரித்த போது அவன் கரடு முரடான ஒரு மலை பிரதேசத்தைச் சேர்ந்த மலைவாசி காட்டு மிராண்டி இனத்தான் என்றும் அங்கே கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதே இல்லை என்றும் அறிந்தார். பிறகு மிகுந்த ஜெபத்திற்கு பிறகு அந்த மலைக்குள்ளே ஒரு கிராமத்திற்கு சென்று சேர்ந்தார். அப்போது வேறொரு இனத்தாரோடு சண்டையிடும்படி சென்ற அந்த காட்டு மிராண்டிகளிடம் சிக்கிக்கொண்டார். அநேக ஈட்டிகள் அவரது நெஞ்சுக்கு நேராக நீட்டப்பட்டிருந்தன. பயங்கர தோற்றமுள்ள அந்த காட்டுவாசிகள் கடுங்கோபத்துடன் காணப்பட்டனர். உயிர் போய்விடும் என்று நிச்சயித்து கொண்ட மிஷனரி உடனே எப்போதும் கூட கொண்டு போகும் தனது சிறிய வயலின் இசைக்கருவியை எடுத்து வாசித்து கொண்டே ஒரு கிறிஸ்தவ பாடலை பாடினார். அதை அவர்களது மொழியில் பாடினார். அந்த கொடியவர்கள் தான் பாடும்போதே குத்தி விடுவார்கள் என்று அறிந்த அவர் கண்களை மூடிக்கொண்டு பாடினார். பாடலின் 2 பத்திகளை பாடி முடித்தவர் தான் இன்னும் கொல்லப்படாததை குறித்து ஆச்சரியப்பட்டு கண்ணை திறந்தவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. காட்டு மிராண்டிகள் ஈட்டிகளை தரையில் போட்டுவிட்டு கண்களில் கண்ணீரோடு நின்றிருந்தனர். மிஷனரியை தங்கள் வீடுகளுக்கு கூட்டி சென்ற அவர்கள் உணவு கொடுத்து ஆதரித்தனர். ரெவரண்ட் E.P. ஸ்காட் 2.5 ஆண்டுகள் அவர்களோடு தங்கி இயேசுவை அறிவித்தார். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அந்த பாடல்தான் என்ன? தமிழ் கிறிஸ்தவ சபைகளில் இந்த பாடல் பாடப்படுகிறது. எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவ மானிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானி ஆன நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மீதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க
வாழ்க நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழ்கவே என்றைக்கும் வாழ்கவே. பரமவாசல் தீரந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. இந்த பாடலுக்கு இன்னொரு கதையும் உள்ளது. மரித்து கொண்டிருந்த கிறிஸ்தவ மூதாட்டியை சுற்றிலும் அவரது உறவினர்கள் கூட்டமாக அமர்ந்திருந்தனர். அப்போது அந்த மூதாட்டி மெல்லிய குரலில் சொன்னார், கொண்டு வா கொண்டு வா என்று. அவர்கள் தண்ணீர் கேட்கிறார் என்று தண்ணீர் கொண்டு வந்தனர். அதை ஏற்காத அந்த மூதாட்டி திரும்பவும் கொண்டு வா கொண்டு வா என்று மெல்லிய குரலில் சொன்னார். ஒன்றும் புரியாத உறவினரில் ஒருவர் மூதாட்டி அடிக்கடி ஒரு கைக்குட்டையை எடுத்து அசைப்பார் என்பதால் அந்த கைக்குட்டையை கொண்டு வந்தார். அதையும் ஏற்காத மூதாட்டி திரும்பவும் கொண்டு வா கொண்டு வா என்றாராம். சலித்து போன உறவினர்கள் அவருடைய பைபிளை கொண்டு வந்து படுக்கையின் மீது வைத்தனராம். அது இல்லை என்று மூதாட்டி தலையை அசைக்க, கூடியிருந்தவர்கள் உனக்கு என்ன கொண்டு வர வேண்டும் என்று கேட்டனர். மூதாட்டி தன் பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி படுக்கையின் மேல் எழுந்து உட்கார்ந்து தன் 2 கைகளையும் உயர்த்தி தனது கடைசி மூச்சில் Bring forth the royal diadem and crown him, crown him, crown him and crown him Lord of all. ராஜரீக கிரீடம் கோணர்ந்து சூடுங்கள் 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 இயேசுவின் சிரசின் மீதிலே என்று பாடிவிட்டு அப்படியே மரித்து படுக்கையில் சாய்ந்து விட்டார். அல்லேலூயா.